பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வாசிக்கலாம். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் நாம் ஜெயித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு காலையில் உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும். உங்களுடைய மக்களுக்கு தினந்தோறும் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். தினந்தோறும் புதிய புதிய செய்திகளை உம்மிடத்திலிருந்து கேட்டு வாங்குகிற ஆண்டவரே, பல வாரக்கணக்காக நம்ம ஜெபிக்கிற உடைய சுவாபங்களை பற்றியே பேசிக்கிட்டு வந்தோம். இன்றையிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய வழி, புதிய சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமேன். சுதந்திர தேசத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசம் ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கிறது. பேச்சுக்கு சுதந்திரம் இருக்கிறது, எழுத்துக்கு சுதந்திரம் இருக்கிறது. நிறைய விஷயத்தில் நம்ம சுதந்திர தேசத்தில் வாழ்கிறோம். ஆனால் பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து இன்னும் மக்கள் வெளியே வராமல் இருக்கிறார்கள். பயங்கரமான போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் உண்டு. சுதந்திர தேசம்தான், ஆனாலும் நம்மை விடுதலை அடைய வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கிறது இல்லையா? அதனால இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இன்றைக்கு காலையில் எனக்கு தந்தார். அதுதான் சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். சரியா? முதல்ல அந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. எனக்கெல்லாம் இது கிடைக்காது, எனக்கெல்லாம் இது வராது, இதுக்கெல்லாம் நாங்கள் தகுதி இல்லை, என் வீடு தகுதி இல்லை, என் பிள்ளைகளும் தகுதி இல்லை, நானும் தகுதி இல்லை. சரியா? என் கோத்திரமும் தகுதி இல்லை, என் குலமும் தகுதி இல்லை. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஒன்று சொல்லட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளே, பலன் அற்றவனுக்குத்தான் அவர் பலசாலியாக இருப்பார். ஞானம் இல்லாதவனுக்கு என் ஆண்டவர் ஞானத்தின் தேவனாக இருப்பார். ஒரு கிருபை இல்லாதவனுக்கு சகல கிருபையும் பகிர்ந்து அளிப்பார். ஆமேன். ஒன்றும் இல்லாதவனுக்கு எல்லாம் உடையவராக இருப்பார். அவர்தான் நம் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதனால இன்றைக்கு எனக்கு சரிவர வேலை இல்லை, சம்பாத்தியம் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறோம், நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோம். அப்படிலாம் நீங்கள் நெருக்கத்தின் பாதையில் போய் கொண்டு இருந்தால் இந்த வார்த்தையை பிடிச்சு என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? வார்த்தை பிடித்து ஜெபிக்கணும். இங்கே யோசுவா சொல்லுகிறார், அருமையான ஒரு காலை சொல்லுகிறார். மோசைக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் சத்தம் போடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. அவர் சொல்லுகிறார், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஆண்டவர் சித்தமானால் நம் தொடர்ந்து சுதந்தரிக்கிற வேண்டிய காரியங்களை உங்களோடு கூட நான் பேச கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன். இது அவர்தான் தந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் எதை குறித்தும் பாரப்படாதபடி உங்கள் பாரத்தை ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே, நான் ஒரு சுதந்திரவாளி இல்லை, நான் சுதந்திரவாளி இல்லாதவன், எனக்கு ஒரு ஃப்ரீடமும் எங்கள் லைஃப்பில் இல்லை, எங்கள் குடும்பத்தில் இல்லை, எப்போதும் ஒரு பாண்டேஜுக்குள்ளே இருக்கிறேன், எப்போதும் ஒரு கட்டுகளுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு காவல்களுக்குள்ளே இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்ததை கொஞ்சம் நிறுத்திட்டு, நீங்கள் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படணும். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்? எவ்வளோ பிரசங்கம் என்னை பார்த்து சொல்லலாம். நீங்களும் 2.5 வருஷமாக பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய மனைவி பேசுகிறாங்க, உங்கள் உடன் ஊழியர்கள் ஜெபம் நடத்துகிறாங்க, வொர்ஷிப் டீமில் நல்லா பாடுறாங்க, எல்லாம் தான் இருக்குது. நானும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரேன். முழியிறவு ஜெபத்தை 117 வாரம் நடத்தியிருக்கிறீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன், கேட்டுக்கிட்டு தான் வரேன். ஆனால் எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இல்லையே சகோதரனே.
என்று தான் உங்களுடைய இருதயத்தில் யோசிப்பீங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், உபாகமத்தின் புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளே 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திருப்பி 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2:24. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் கையிலே ஒப்பு கொடுத்தேன், உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடே யுத்தம் செய். எமோரியனையும் அவன் தேசத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதை சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். அவனோட கூட நீ யுத்தம் செய் என்று ஆண்டவர் பேசுகிறார். 25ஆம் வசனம். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். பிரயாணம், இஸ்ரவேலின் ஜனங்களுடைய வழி பிரயாணங்களிலே பலதரப்பட்ட போராட்டங்கள், வனாந்தர மார்க்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசம், அதாவது கானான் தேசம், அல்லாவிட்டால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இந்த தேசத்தை வந்து அடைவதற்கு 40 long years, 40 நீண்ட காலங்கள் ஏற்பட்டது. ஆனால் 40 வருடங்கள் அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய அவிசுவாசங்கள், சில போராட்டங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. இடையே வழிமறித்த அமலேக்கியன். இப்படி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை அர்னோன் ஆற்றை கடக்கணும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனையும் எமோரியன் ராஜாவையும் அவன் தேசத்துக்கு விரோதமாக நீ போராடணும். இப்படி ஆண்டவர் தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அந்த எகிப்தில் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான அந்த இடத்தை அடைவதற்குள்ளாக அவங்க பல யுத்தங்களை சந்தித்தார்கள். சரி, இது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலத்தின் முடிவின், ஏசப்பாவின் வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வருகையின் விளிம்பு, இப்போ அன்றைக்கு அவர்கள் அந்த எருசலேமை நோக்கி அல்லது இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பயணித்தார்கள், நம்முடைய முற்பிதாக்கள் இல்லையா. நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? அந்த பரம கானானை நோக்கி, அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி தான் டெய்லி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பயணத்தில் பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு. இந்த பயணத்தில் இப்படி பலதரப்பட்ட போராட்டங்கள் உண்டு. வாழ்க்கை போராட்டம் தானே, என்ன சொல்கிறீங்க? யாராவது ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபரை கேட்டு பாருங்க, நீங்கள் இந்த தொழில் அதிபராக அப்படி இப்போ தாயின் கருவிலேருந்து வந்துட்டீங்களா, அல்லது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் ப்ரீ பிளான்டாக இருந்ததா? இல்லை. தகப்பன் காலத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற அவருடைய குமாரர்கள் கூட சில சவால்களை அவங்க சந்தித்து தான் அவங்க அந்த தொழிலதிபர் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வராங்க. கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை பாருங்கள், அவர்கள் திடீரென்று உயர்வான இடங்களுக்கு வரவில்லை. பல ஆவிக்குரிய போராட்டங்களை எதிர்த்து நின்று போராடி சத்துருவினுடைய தந்திரங்களை அறிந்து ஜெயித்து தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? காலேப் சொன்ன வார்த்தை தான், நாம் போய் எளிதில் ஜெயித்து கொள்ளலாம், அந்த இடத்திற்கு போய் சுதந்தரித்து எளிதில் ஜெயிக்கலாம். அதுதான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உபாகமும் 2 நம்ம வாசித்த 24, 25 படி ஆண்டவர் இது முதல் அதை சுதந்தரிக்கணும்னா யுத்தம் பண்ணணும். என்ன பிரதர்,
வாழ்க்கை முழுவதும் யுத்தம் தானே, என்ன இனி ஒரு யுத்தத்தை நீங்கள் பேசுகிறீங்களே. நான் சொல்கிற யுத்தம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டு கால உதாரணமாக பாருங்கள். அவங்க யுத்தத்துக்கு போகும்போது அவங்க பட்டயத்தோடு போவாங்க, இராணுவத்தோடு போவாங்க இல்லையா. அவங்க அவங்க வில் அம்பு வைத்திருக்கிற சேனை வீரர்களோடு போவாங்க. அது மாம்சத்திற்கு ஏதுவான ஒரு யுத்தம். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போராடுவதற்கு காரணமே உங்கள் கையில் ஆசீர்வாதம் வந்துவிடக் கூடாது என்பதை சத்துரு அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறான். அவன் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகள் வேதத்தை எடுத்து வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து விடுவார்களோ என்று பிசாசு அவர்களுக்கு விரோதமாய் போராடுவான். நீங்கள் ப்ரமோஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா ஜெபிக்கிற மனுஷன் உயர்வை சாத்தான் விரும்புகிறது இல்லை. ஆண்டவரை நேசிக்கிற சந்ததி வளர்வதை சாத்தான் விரும்புவது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்கிறேன், மோசே ஒருவன் எழும்புவான், அவன் ஒரு இரட்சகனாக வருவான். அவன்தான் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற தேவ ஜனங்களை விடுதலையாக்குகிற ஒரு விடுதலை வீரன் என்று சாத்தானுக்கு தெரிந்துதான் அவர் குழந்தையா இருக்கும் பொழுது அழிக்க பார்த்தான் அல்லவா. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த சம்பவம். அப்போ சாத்தான் எப்பவுமே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவான். அந்த 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 தந்திரத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், இப்போ நான் யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னா, வேலையை போய் பாருப்பா, பைபிளாவது பிரசங்கமாவது ஜபமாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நான் பேசலை. அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், அவங்க ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வரணும், அது வேற. ஆனால் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எது வழி, எது சரியான பாதை, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், என்றைக்கு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எங்களுக்கு என்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் உதிக்கும், என்றைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி வரும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காகத்தான் இன்றைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போவாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டு கால யுத்தம் வேற. அப்போ நீங்களும் நானும் புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அப்போ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கும் அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் போராட்டம் கிடையாது என்று பைபிள் சொல்லுகிறதா? போராட்டம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தில் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பவுல் ஒரு புது உடன்படிக்கை கிறிஸ்தவர், ஒரு புது உடன்படிக்கை சபை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு அந்த சிஸ்டத்தை எழுதி கொடுத்த ஒரு தேவ மனிதர். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளை, 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் வாசிங்க. மாம்சத்துக்கேற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய போர் ஆயுதங்கள். அப்போ போர் ஆயுதம் இப்படி பேசினாலே அது ஒரு வார்ஃபேர் தானே, அங்கே ஒரு யுத்தம் தானே. அப்போ விசுவாசிகளுடைய போர் ஆயுதங்கள் என்னன்னு அவர் சொல்கிறார். திரும்ப அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இல்லை, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாக இருக்கிறது. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு போர் ஆயுதம் தேவனுடைய பலன் தான். தேவ பலன் தான் எங்களுடைய போர் ஆயுதங்கள். ஆமேன். அப்போ இந்த நாட்களில் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே, நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு உம்முடைய பிள்ளையாய் மாறினோமோ, ஜெபம் பண்ணுங்க என்னோடு கூட சேர்ந்து, என்னைக்கு உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு எங்களை குமாரராக குமாரத்திகளாக நீர் அங்கீகரித்தீரோ, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும், ஆண்டவரே கிருபைகளை சுதந்தரிக்கணும், ஆண்டவரே ஆஸ்தியை சுதந்தரிக்கணும், ஐஸ்வர்யத்தை சுதந்தரிக்கணும், ஆரோக்கியத்தை சுதந்தரிக்கணும், சௌக்கியத்தை சுதந்தரிக்கணும், ஆண்டவரே மன மகிழ்ச்சியை சுதந்தரிக்கணும், பலத்தை சுதந்தரிக்கணும். இதுதான் உங்க சித்தம் ஐயா.
இப்பொழுதும் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே இதற்கு விரோதமாய் எழும்ப ஆண்டவர் சத்துரு வரும்போது அவனை அடையாளம் கண்டு அவனை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்த தேவ பலனுக்காக ஸ்தோத்திரம். தேவ பலன், தேவனுடைய பலன் பரிசுத்தாவியின் நிறைவில் தான் இருக்கிறது. தேவனுடைய பலன் தேவனுடைய வசனத்தில் தான் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பலன். வாய் திறந்து சொல்லுங்க, தேவனே உம்முடைய பலனால் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் அல்லவா, என் பலனாகிய கர்த்தாவே நீர்தான்பா என்னுடைய பலன். லார்ட், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய பலன். ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. நீர்தான் என்னுடைய பலன், நீர்தான் என்னை பலன். ஷமானாமா ஹாந்தாரா பூதுதாலபா. இந்த உபவாச நாட்களில உம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற, கலங்க பண்ணி கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற எந்த பொல்லாத கிரியைகளானாலும் தகப்பனே, நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? தேங்க்யூ. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை அடைந்திடுவேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல செட்டைகளை அடித்து நானும் எழுப்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இது ஒரு பழைய பாடல். நம்முடைய அருமான அம்மா சாராள் நவரோஜி எழுதின பழைய பாட்டு. பொதுவாக நம்ம ஜீசஸ் மீட்ஸ்ல பழைய பாடல்களை பாடுவது நம்முடைய வழக்கம். ஏனென்றால் அது எப்போதுமே ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் கொண்டு வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா எங்களோடு கூட சேர்ந்து இன்னொரு சரணத்தை சேர்ந்து நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் நீங்கள் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவையாவையும் தருவாரே. என் தேவன் யெகோவாயிரே, என் தேவையாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின்படி எனது குறைவை நிறைவாக்கும் இயேசுவை விசுவாசிப்பேன், தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்து தேவ மகிமையை காண்பேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய, நல்ல உரத்த குரலில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். பட்டினியாய் இருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கால பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. யாருக்கிட்டையும் கையை நீட்டி ஒரு பைசா கொடு, நான் சாப்பிடலன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையும் பழைய காலத்து பரிசுத்தவான்கள்கிட்ட பார்க்கவே முடியாது.
எந்த ஒரு மனிதனிடத்திலும். ஏன்னா அந்த நாட்கள்ல விசுவாசத்துக்கு பயங்கர போராட்டம். தேசமே பஞ்சத்தில் இருக்கும் இல்லையா? தேசமே பஞ்சத்தில் இருக்கும். ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பல பயங்கர வறுமை, போராட்டம். அப்போ விசுவாசத்தில் வாழ்ந்த ஊழியக்காரர்கள் கதவு பூட்டிக்கிட்டே போதும் கர்த்தரே நோக்கி பார்ப்பாங்க, கர்த்தரே நோக்கி பார்ப்பாங்க. யாரிடத்திலும் தங்களுடைய குறைகளையோ பலவீனங்களையோ சொல்ல மாட்டாங்க. அதிசயமாய் ஆமென் கர்த்தருடைய ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தருக்கு தோத்திரம். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்பதை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. வாசிங்க, வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை ஆவியானவர் இப்போது எனக்கு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறதுனால 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் ஆமென் 15ஆம் வசனம், 2 Chronicle chapter 20 verse 15ல, சகல யூதா கோத்திரத்தாரே வாசியுங்கள். எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல், அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது, இது தேவனுடையது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க. இப்போது ஆவியானவர் பேசுகிறார். நீங்க எழும்பி யுத்தம் செய்யணும், சத்துருவை எதிர்த்து போராடணும் என்று சொல்லுகிற நேரத்தில், ஐயோ இந்த யுத்தத்தை நான் எப்படி பண்ண போறேன், இந்த சத்துரு என்னால் ஜெயிக்க முடியாது, சத்துருனால எனக்கு பயம், நான் தோற்று தான் போவேன், எனக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லை, வல்லமை இல்லை, நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, எனக்கெல்லாம் அப்படி ஜெபிக்க தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இந்த யுத்தம், the battle is not yours but God. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல பிரியமானவர்களே, உங்களுடையது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யுத்தத்துக்கு போவோம், யுத்தத்தின் ஜெயபலனானவர் உங்களுக்கு முன்பாக வருவார், உங்களோடு கூட நின்று அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். யுத்தத்துக்கு தன் கைகளை பழக்குவிக்கிற கர்த்தருக்கு தோத்திரம்னு ஒரு முறை தாவீது சொன்னதை நான் இங்க நினைவுபடுத்துறேன். அதனால இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தேவ சித்தத்தை மட்டும் அறிந்து கொண்டு, சாத்தானுடைய தந்திரமே நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்துடக்கூடாது. ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறனாலே ஒரு எரிச்சலின் ஆவி அங்க வந்துடும், பொறாமை ஆவி வந்துடும். அதனால்தான் சிலர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அது பொறாமை ஆவி வந்துடும், எரிச்சலின் ஆவி வந்துடும் அப்படின்னு. ஆனால் ஒன்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது தேவ சித்தம். அதற்கு எதிராக போராடுகிற சத்துரு இருக்கிறான், அவனுடைய தந்திரத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். ஆமென். அது ஒரே ஒரு தந்திரத்தை மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் உங்களுடைய பொதுவான தேவைகளுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். வாசிங்க, யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். ஆமென். the book of Joshua chapter 18க்கு வாங்க. 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். அங்கு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவாயில கூடுறாங்க, அங்க ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துறாங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்புறம் இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத, தங்கள் சுதந்திரத்தை நல்லா கவனிக்கணும். வேர்ட் ஆஃப் காட் இஸ் சோ பவர்ஃபுல். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. அங்க வார்த்தை சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. வாசிங்க. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு, உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். இந்த வார்த்தை பாருங்க, எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மொத்தம் 12 கோத்திரம். இன்னும் 2ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருக்கிறது. 7 கோத்திரங்கள் இருக்கிறது. 5 கோத்திரங்களுக்கு பங்கிட்டாச்சு, 7 கோத்திரங்கள் அப்படியே நிலுவையில் இருக்கு.
ஏண்டா இவன் இப்படி ஒண்ணுமே, ஏற்கனவே கொடுத்த அந்த வார்த்தை பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் கொடுத்த, இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் கொடுத்த அப்படின்னு தான் வசனம் 3ஆம் வசனத்துல, திரும்ப நான் வாசிக்கிறேன் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற இல்லையா, கொடுத்த, அவர் ஏற்கனவே உனக்கு அது கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தேசத்தை நீங்க போய் இன்னும் சுதந்திரிக்காம, உங்களுடைய ஷேரை நீங்க பார்க்காம கொள்ளாம நீங்க எப்படி இருக்கீங்களா, எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள், எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். அப்புறம் பார்த்துக்கலாம். அசதி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அசதி என்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் கையாளும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 12, கர்த்தருடைய பிள்ளைகளே 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யற. அசதிக்கு ஆப்போசிட் என்னது? ஜாக்கிரதை, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் அசதியா இருக்க வேண்டிய காலம் கிடையாது இது. அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இல்லைன்னா என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு பார்த்துக்கலாம். ஆலயத்துக்கு போகலன்னா அதான் யூடியூப்பில் தான் பாஸ்டர் பேசியிருப்பார், அது பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். கம்யூனியனுக்கு போகலன்னா நம்ம வீட்டிலே கம்யூனியன் எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் அரசாங்கத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஸ்கூலில், டீச்சர்ஸுக்கு. அதை அப்புறம் பார்த்துக்கலான்னா இருப்பீங்க. ஆமாம், ஆளாக போயிட மாட்டீங்க. ஏன்னா பணம் ஆசை யாரை விட்டுது? இன்னைக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல கவனிங்க. இங்கே யோசுவா சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் அவர்கள் வசமாயிற்று, அவங்க வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருக்கிறத யோசுவா பார்க்குறாரு. அப்பா, தேசத்தையே கர்த்தர் கொடுத்துட்டாரு, மற்ற கோத்திரங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த ஷேரெல்லாம் பங்கிட்டு கொடுக்குற காரியத்தை கர்த்தர் யோசுவாவின் கையில் கொடுத்திருந்தார். இந்த யோசுவா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கும்போது இந்த 7 கோத்திரங்கள் சத்தம் காட்டாம கிடக்குறானுங்க. அவங்க தான் கேட்குறாரு, நீங்கள் இன்னும் அசதியாக இருக்கு, எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க? அப்ப இந்த அசதியான தன்மை ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். அசதி, இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியதுக்கு இன்னைக்கு ஜெபிச்சிடணும். ஆமேன். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனத்தை இன்றைக்கு வாசித்துறணும். அதில் தான் யூடியூப்பில் தானே கிடக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் பைபிள் அப்படியே தானே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட வசனம் தான் அங்கே தானே இருக்கும், அதை அப்புறம் வாசிக்கலாம் நினைக்கலாமா? அது அன்றன்று உள்ள அப்பம். இது அனுதின அப்பம், அன்னன்னைக்கு சாப்பிடணும், அன்னன்னைக்கு வசனங்களை வாசிக்கணும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், இன்றைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கு செய்யணும். அசதியான தன்மை. அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் பைபிள் வாசித்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் போய்க்கலாம். 3 நாள் கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன் உங்கள் சர்ச்சில், 3 ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம். ஆமாம், இன்றைக்கி எங்கள் சொந்தக்காரங்க வராங்க, நாளைக்கு நான் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறேன். 3ஆம் நாள் இருக்கா? 3 நாள் இருக்குல்ல, 3 நாள் அவர் இங்கே தானே இருப்பார். 3ஆம் நாள் பார்த்துக்கிறான், நடிகராக அவர் பார்க்குறதுக்கு. அசதியாக இருக்காதீங்க. தேவனை தேடுகிற காலம் இது, தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய காலம். அசதியா இருந்து ஆசீர்வாதத்தை இழந்து போன எத்தனையோ பேர் இருக்காங்க ஐயா. அசதியான ஒரு வாழ்க்கை. அசதியா இராமல் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு ஒரு ஓமை சொன்னார், அதை சொல்லிட்டு இப்ப ஜெபம் பண்ணிடுவோம். என்ன ஓமை? ஒரு சரி 10 வெள்ளிக்காசு வைத்திருந்த போது ஒரு வெள்ளிக்காசு காணோங்கிறத அவர் கண்டுபிடிச்சா உடனே விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் அசதியா இருந்திருப்பான்னு வைங்க, என்னையே பார்த்துருக்க மாட்டா. அவன் நினைச்சிருப்பா 10 வெள்ளிக்காசு அது இருக்கு. அந்த கிருபை இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தா இருக்கு. திடீர்னு பார்த்தா தெரியுது, ஒன்றை காணோம். 1 தானே காணோம், 9 இருக்குல்ல, வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிகரெட் 1 தானே பிடிக்கிறேன், இல்லை வேற எவ்வளோ நல்ல குணம் இருக்க.
இவ்வளோ வீட்டுக்கெல்லாம் செய்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், சர்ச்சில் கமிட்டி மெம்பர்லாம் இருக்கிறேன், இல்லை ஒன்று ஸ்மோக்கிங் ஒன்று தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரத்தோடு நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அசதியாக இருக்கிறவர்கள் சுதந்தரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொன்னார்னா, ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் மேலே பழி போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்காக என்ன பிரயாசப்பட்டீங்க? இந்த நாட்களில் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் பிரயாசத்துக்கு ஒரு பதில் கட்டாயம் வந்துடும். ஜெபம் பண்ணிடலாமா? இன்னைக்கு அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆண்டவருக்கு தோத்திரம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 9ஆம் வசனத்தை வாசித்துட்டு நேர ஜெபத்துக்கு போயிடலாம். ஆமென். நியாயாதிபதிகள் 18:9 வாசிப்போம். அதற்கு அவர்கள் எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாக இராதீங்கள். சுதந்தரிப்பதற்கு இடைஞ்சல் அசதி. ஆமென். அதிகாலையில் எழும்பி வேலைக்கு போறோம் பாருங்க, அவங்க நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அசதியா இருந்துராதீங்க, அசந்து போயிருந்துராதீங்க, அசந்து தூங்கிராதீங்க, காலங்களை கடத்திராதீங்க. ஆண்டவருடைய நாமத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணிடுவோம். இயேசுவின் நாமத்தினால தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். தேவனுடைய பிள்ளைகளே, வரும் வாரங்களில் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போயிருங்க. நீங்கள் வருகிற நாட்களை ஆன்லைன் ப்ரேயர்ஸ் மற்ற நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். இது ஒரு கோல்டன் டேஸாக இருக்கட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது உம்முடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்பொழுதும் ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற சோர்வு, அசதிகள், ஒரு நிர்வசாரம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், காலையில் எழுப்பி அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், ஆமென், சாயந்தரம் ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு போகலாம், இன்னைக்கு போகலாம், இப்படி ஆண்டவரே ஜெபத்திற்கு ஆண்டவரே சாக்கு போக்கு சொல்லுகிற இந்த எண்ணங்களை எங்களை விட்டு அகற்றுவீராக. உம்முடைய ஜனங்களை விட்டு அகற்றுவீராக. குடும்ப ஜெபம் ஆண்டவர் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதை போல ஆண்டவர் வீடுகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியினுடைய சொத்துக்கள் சரியான விதத்தில் பங்கிடப்பட வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஐயா. அதுல இடையில கடந்து கேச போட்டு இழுத்துக்கிட்டு போற எல்லா பிசாசின் தந்திரங்களை அகற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, சகோதர சிநேகம், சகோதரிகளின் சிநேகம் வலுவடைவதாக. வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. பிரிவினை ஆவியை துரத்தி ஜெபிக்கிறோம். விவாகரத்து பண்ணிரணும், இனி சேர்ந்து வாழ முடியாது என்று பிள்ளைகள் ஆண்டவரை ஒத்து போனாலும் பெற்றோர்களுடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கிற சில வீடுகளுக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஆண்டவரே, திருமணமான அந்த இளம் தம்பதிகளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தாலும் அவர்களை ஆண்டவரை இணைக்க முடியாதபடி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெரியவர்களுடைய கடினமான அந்த பழங்கால இருதயத்தை என் ஆண்டவர் திருப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ராஜாக்களின் இருதயத்தையே நீர்க்கால்களை போல திருப்புகிற தெய்வம் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, வர வேண்டிய வருமானங்கள் வரட்டும். ஆண்டவரே, கடன் பாரங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு மன இறங்கிருங்கப்பா. கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்துருங்கப்பா. அப்பா, கடன்ல சிக்கி தற்கொலைதான் முடிவு என்று பிசாசு பேசுகிறது போல நான் உணர்கிறேன். அப்பா, அந்த கிரியைகளை முறியடித்து ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு வழியை திறந்து கொடுத்து அந்த கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துடட்டும். அப்பா, வேலை தாங்கப்பா, தொழிலை ஆசீர்வதிங்கப்பா, வியாபாரத்துக்கு வழியை உண்டாக்கி கொடுங்கப்பா, புதிய வேலையை தாங்க ஆண்டவரே.
ஞானமாய் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மனுஷருடைய சொல்ல கேட்டு ஆண்டவரே கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இப்பொழுது வெறுங்கையாய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. நீர் காலம் தாழ்த்தாதீங்கப்பா. அவர்களுக்கு மனம் இறங்கிருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் தான்ப்பா, உம்முடைய பிள்ளைகள் தானே. அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பில நின்று போராடினது போல உம்முடைய சமூகத்தில் நாங்கள் போராடுகிறோம். ஆமென், போராடுகிறோம். வயதான விசுவாசிகள் ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்களால கொடுக்க முடியலையே என்று பரிதபித்து நிற்கிறது தாயின் தகப்பன்களை பாருங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறேன். அப்பமும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. நல்ல போஷாக்கு நிறைந்த உணவை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. வியாதிக்கு நேராய் கொண்டு போகிற உணவுகளை தவிர்க்க ஞானத்தை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவரே, வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற கர்த்தர் சொன்னீரு. வியாதிகளை நீக்கி போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. டிபி வியாதியே, ஆமை, எலும்பில் இருக்கிற டிபி வியாதிகள் குணமடையும்படி நான் ஜெபிக்கிறேன். பிளட் கேன்சர், லிவர் கேன்சர், பிளாடர்ல இருக்கிற கேன்சர், ஆண்டவரே யூட்ரஸ்ல இருக்கிற கேன்சர் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்ற அந்த முடக்கு வியாதிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. உட்கார்ந்தா எழும்ப முடியல, எழுமுனா ஆண்டவரே உட்கார முடியல. கை விரல்கள் எல்லாம் வீங்கி இருக்கிறது, மூட்டுகள் எல்லாம் வீங்கி இருக்கிறது. அந்த இரத்தத்துக்குள் வல்லமை இறங்கும்படி பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடிகார புருஷர்களை ரட்சியும். குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும். வீட்டுக்குள்ள அந்த குடியின் ஆவி வந்து விடவே கூடாது. அந்த எல்லையில கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கட்டும். நேற்று பேசினது போல தவறான உறவுகளில் சிக்கிவிடக் கூடாது. சத்துரு உள்ளே நுழைந்து விடக் கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆன்லைன்ல என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க, டெலிவிஷன்ல என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க யார் வீட்டுக்குள்ளும் சத்துரு நுழைய கூடாது. ஏற்கனவே தந்திரமாய் அவன் நுழைந்திருப்பானாயாகில் அவனுடைய கிரியைகளை அழித்து அவனை வெளியேறு என்று அதட்டி ஜெபிக்கிறேன். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் மந்திரவாதங்கள், பில்லி சூனிய கட்டுகள், எதிர் வல்லமைகள், சூனியங்கள், ஆமென், அக்கினிப்பட்ட நெருப்பை போல, ஆமென், நூலை போல, அக்கினிப்பட்ட நூலை போல அவைகளெல்லாம் பஞ்சாய் பறந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பொறாமையின் ஆவிகளை ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் புறங்கூறுகிற பொல்லாத ஆவிகளை அதட்டி நான் ஜெபிக்கிறேன். சாந்தாலாபா ரியாந்தாலாபா ராகாந்தாலாபா. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிற கர்த்தர், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான் என்று சொன்னீரே. இந்த Thursday fasting prayerல ஒவ்வொரு வீடுகளில் அவங்க எந்த கண்டத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த ஸ்டேட்ல இருந்தாலும், எந்த சிட்டில இருந்தாலும், டவுன்ல இருந்தாலும், ஆண்டவரே கிராமங்களில் இருந்தாலும் ஒரு வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். ஆமென். உங்கள் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதியுங்க. ஜெபிச்சிட்டோம், விண்ணப்பம் பண்ணிட்டோம். இப்போ நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பற்பல பாஷைகளை பேசி 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்க துதிக்க கட்டுகள் உடைகிறது.
அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆமென் சீலாவோ தேவனை துதித்த போது எல்லா கட்டுகளும் காவல்களும் எல்லாம் உடைந்தது. ஆமென் ஆமென். சிறைச்சாலையின் கதவு தானாய் திறக்கப்பட்டது. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் விழுந்த அந்த பரலோக அக்கினி உம்முடைய பிள்ளைகளின் மேல் இப்பொழுது விழுகிறது. ஆமென். நரம்பு எலும்புகளுக்குள்ளே ஒரு அக்கினி. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறாதவர்களுக்குள்ளே 2 மடங்கு அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் புதிய நவமான பாஷையை கொடுக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்திட்டீங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேர்வு எழுதின பிள்ளைங்க, நீட் தேர்வு எழுதின பிள்ளைங்க, அல்லாவிட்டால் ஆண்டவரே அடுத்த ஆண்டவரே யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய பிள்ளைங்க, ஃபீஸ் கட்ட வேண்டிய பிள்ளைங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாத கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. இன்றைக்கு ஒரு வலிமையான அக்கினி உம்முடைய பிள்ளைகள் மேல் விழுந்து விட்டது அல்லவா? இனி அவங்க சுதந்திரிக்க போறாங்க. கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்ரோஜனமான ஊழியர்கள் அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய கடமையை செய்கிறோம். இன்றைக்கு திறப்பில் நின்று எங்கள் ஜனங்களுக்காக போராடி ஜெபிச்சோப்பா. இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. இலங்கைக்காக மன இறங்குங்கப்பா. ஆண்டவரே, மின்சாரம் கடுமையாய் பாதிக்கப்பட்டு விட்டதப்பா. ஆண்டவரே, எங்கள் நாட்டிலும் ஆண்டவரே மின்சார சீர்திருத்த சட்டம் ஒன்று வந்திருக்கிறதாக ஆண்டவரே அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது ஐயா. அதனுடைய நெளிவு சுழிவு நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர், விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் பாதிக்காதபடிக்கு எங்கள் கர்த்தர் எங்களுக்காக மன இறங்கும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேசம் அமைதலாய் இருக்கட்டும் ஐயா. அப்பா, தேசம் அமைதலாய் இருக்கட்டும். சாராய கடை இல்லாத தேசமாய் இருக்கட்டும். கஞ்சா இல்லாத ஒரு பட்டணமாய் மாறட்டும். இயேசுவே, மன இறங்கும். இந்த ரம்மி கேம்ஸ் ஆண்டவரே, ஆன்லைன் கேம்ஸ் துப்புரவாக துண்டிக்கப்படட்டும். அரசாங்கத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவீராக. ஆமென். இந்த ரம்மி கேம்ஸ் எல்லாம் அழியட்டும். இதன் நிமித்தம் ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனுதினமும் போராடுகிறோம் ஆண்டவரே. இது ஒரு யுத்த காலம். ஆனால் இந்த யுத்தத்தில் ஜெயபலனானவர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் ஜனங்களோடு இருக்கிறீர். திடமனதாய் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அசதியாக இருந்திடக்கூடாதப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஜெபிக்காம படுத்திடக்கூடாது. கர்த்தரை தேடணையா, கர்த்தரை தேடணும். வாலிப பிள்ளைகள்லாம் கர்த்தரை தேடணும். கர்த்தர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வயதான பெற்றோர் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், பிள்ளை பெற்றெடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற சகோதரிகள் எல்லாருக்கும் சுகம் பலனை தாரும். சமாதானத்தின் தேவன் குடும்பங்களில் வாசமாய் இருங்கப்பா. ஒருத்தர் பேசாதவங்க எல்லாம் ஒப்புரவாகி ஆண்டவரை சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். நல்ல ஒரு புரிதல் இருக்கட்டும். மனம் திறந்து பேசட்டும். மனசுல ஒண்ணு, இருதயத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு அலையக்கூடாது. எல்லாரும் திறந்த இருதயத்தோடு வாழட்டும். தேவனே, தேவனே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறதப்பா. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைக்கு புதிதாக நம்முடைய ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்ட விசுவாசிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள், நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்புறம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி, வொர்ஷிப் டீம், மீடியா டீம், என்னுடைய குடும்பம், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆமென். ஆண்டவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.